உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மின் தட்டுப்பாடு கடந்த 10 நாட்களாக சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இந்த வார்த்தை தாங்க. மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கங்கே. என்ன காரணம்? ஏன் தமிழ்நாட்டில் மின் தடையாக இருக்குது, மின்சாரம் பற்றாமல் இருக்குது? ஒரே வரியில் இதுக்கு பதில் சொல்லணும்னா, இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் மின்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு வழிமுறைகளை விட்டு மின்சாரத்தை விலைக்கு வாங்குறதுலே குறியாக இருந்துட்டாங்க. ஏன்னா அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அதிகப்படியான கமிஷனுக்காகவே இந்த மாதிரி செஞ்சாங்க. மக்களுடைய நலன், மக்களுடைய வளம், மக்களுடைய தேவை, இதை பற்றி இவங்க கவலைப்பட்டதே கிடையாது. உண்மை அதுதான். தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே காற்றாலைகள் அதிகமாக இருக்குது. 2 அணுமின் நிலையம் இருக்குது, கூடங்குளம், கல்பாக்கம். அதை இல்லாமல் நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் இருக்குது, மேட்டூர் அனல் மின் உற்பத்தி நிலையம் இருக்குது, சோலார் பேனல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட இங்கே வளங்கள் இருக்குது. மின்சாரம் உற்பத்தி செய்கிறதுக்கு உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்கு. இருந்தும் மின் தட்டுப்பாடுனா என்ன காரணம்? இந்த ஆட்சியாளர்கள் மத்திய அரசாங்கம் இங்கே இந்த நெய்வேலி நிலக்கரி நிறுவனம், கல்பாக்கம், கூடங்குளம் நிலக்கரி மின்சார உற்பத்தி நிலையங்கள் இங்கே அமைக்கும் பொழுது ஒரு கண்டிஷன் இல்லாமல் விட்டுட்டாங்க. அதாவது எங்களுடைய தேவை நிறைவேறிய பிறகு அல்லது குறைந்தபட்சம் எங்களுக்கு 50% நீங்கள் கொடுத்துட்டு தான் மீதியை மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லாமல் இவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க, ஒரு ஒப்பந்தம் போடாமல். அதனுடைய விளைவு தான் நம்ம இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஏங்க இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம், இதில் 2லேருந்து வர்ற பாதிப்பு நம்ம அனுபவிக்கிறோங்க. ஆனால் மின்சாரத்தை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கான். இங்கே மின்சாரம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். கர்நாடகாவிலேருந்து ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கே அங்கே தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சொல்ல முடியாதா? எங்களுக்கே அங்கே மின்சாரம் இல்லை, நாங்கள் வெளியில் மின்சாரத்தை கொடுக்க முடியாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாதா? நமக்கு அந்த தில் இல்லையா, திராணி இல்லையா? ஏன் நீங்கள் சொல்லக்கூடாது? மற்ற ஆட்சியாளர்கள், இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது. அவங்கள தூய்மை சக்தி கிடையாது, அவங்க தீய சக்தி, அது உண்மை. அதனால தான் அவங்க சொல்ல முடியல. சொன்னால் ரைடு வரும், தூக்கி உள்ளே போட்டுருவான். ஆனால் நீங்கள் தூய்மை சக்தி. நிச்சயமாக மத்திய அரசுக்கிட்ட இதை கோரிக்கையாக வைக்கிறது மட்டும் இல்லை, எங்களுக்கு தேவை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள். நிச்சயமாக மத்திய அரசு உங்களை எதுவுமே பண்ண முடியாது. உங்கள் மேலே ரைடு விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ஆட்சியை கலைக்க முடியாது. கலைச்சா மறுபடியும் இதை மக்கள்கிட்ட உணர்த்துனீங்கன்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த கட்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கும். அதனால் இதை பற்றி நீங்கள் எந்தவித சிந்தனை இல்லாமல் அழகாக செய்யலாம். மின்சார தட்டுப்பாட்டுக்கு ஒரு சரியான தீர்வுனா இதுதான். மாற்றத்திற்கானவர்கள் மாற்றத்தை கையில் எடுங்கள். நன்றி உறவுகளை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். பாருங்கள், பகிருங்கள், பங்களிப்பை கொடுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி உறவுகளை.